பெண் பிள்ளைகள் பூப்படையும் நாட்கள்ல அந்த பிள்ளைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு செயல்பாட குடுக்கணும். அத பற்றியான பதிவு தான் இது. இன்னைக்கு உள்ள சூழல்ல உணவு ஒழுங்கீனம் உணவு ஒழுங்கீனம். அதாவது அதிகமான அசைவ உணவுகள், பொரித்த உணவுகளை சாப்பிடக்கூடிய பெண் பிள்ளைகள் சீக்கிரமே பூப்படைறாங்க. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது இந்த ஐஸ்கிரீம், அ ஜங்க் ஃபுட்ன்னு சொல்லக்கூடிய அ அடைத்து பாக்கெட்ல அடைத்து வைக்கப்படக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுக்கிறது. அதே மாரி இந்த பிராய்லர் சிக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அசைவ உணவுகளை அதிகமா எடுக்கும்போது, உடல்ல ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்பட்டு வெகு சீக்கிரமாக பூப்படையக்கூடிய பெண் பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இது இப்படி வரக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு நீர்க்கட்டிகள் அந்த வயசுலயே அவ்வளோ நீர்க்கட்டிகள், அதேபோல ஒழுங்கான மாதவிடாய் சுழற்சியின்மை இதெல்லாம் ஏற்படுது. இது எல்லாத்துக்கும் நம்ம மரபில் சொல்லப்பட்ட ஒரு எளிய முறை. அதன் மூலியம் அந்த பூப்படையும் நாள்ல 3 நாட்களுக்கு இந்த முறைய குடுத்துட்டீங்கன்னா, வாழ்நாள் முழுவதும் அந்த கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படவே ஏற்படாது. அது மிக எளிமையானது. இதற்கு தேவையான ஒரு பொருள் என்னன்னா, அரக்கீரை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அரக்கீரை. அந்த அரக்கீரையோடைய விதை அது வேணும். உங்க வீட்ல ஒரு பெண் பிள்ளை வளருது அப்படின்னா, அந்த பெண் பிள்ளை அந்த பூப்படையக்கூடிய வயதுல இருக்கும்போதே நீங்க கடைகள்ல போய் தேடி வாங்கிக்கங்க. ரொம்ப எளிமையா ஒரு ரூ. 10 வாங்குனா போதும். ரூ. 10 ஒரு ரூ. 5 ஒரு 3 ஸ்பூன் விதை தான் நமக்கு வேணும் அது. அந்த விதைய நீங்க வாங்கி வச்சுக்கங்க. எப்பவுமே வீட்ல. அந்த நேரம் போய் தேட முடியாது. அதனால எப்ப அந்த பூப்படையும் நடக்கும்ன்றதெல்லாம் நம்ம கையில இல்ல. அது உடல். அது படைப்பு நிகழ்த்துற ஒரு அற்புத செயல். அந்த நேரத்துல போய் நீங்க தேடி கிடைக்காது. அதனால அதற்கு முன்னதாகவே வீட்ல வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு கண்ணாடி பாட்டில்ல போட்டு வச்சுக்கங்க. வாங்கி. இதை அந்த பூப்படைந்த நாள்ல இருந்து 3 நாட்களுக்கு நல்ல ஒரு ஒரு குவளை, ஒரு டம்ளர்ல 1 ஸ்பூன் அரைக்கீரை விதைய போட்டுட்டு, நல்ல பசும்பால், நல்லா கொதிக்க கொதிக்க சூடான ஒரு பால் சுட வச்சு, கொதிக்கும்போதே அத எடுத்து அந்த டம்ளர்ல ஊத்தணும். அந்த சூட்டிலேயே அந்த அரைக்கீரை விதை ஒரு தன்மைக்கு வந்துரும். அப்புறம் அது ஆறி ஒரு வெதுவெதுப்பான குடிக்கும் குடிக்கும் நிலைக்கு ஏற்ப அந்த பால் வந்த உடனே, அத அந்த பிள்ளை அந்த பால், அந்த விதையெல்லாம் சேர்த்து குடிக்கணும். இது போல 3 நாட்களுக்கு. அது எந்த வேளை வேணாலும் நீங்க குடுக்கலாம். காலையில கூட காலை சிற்றுண்டி முடிச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு இத எடுத்துக்கலாம். இப்படி இந்த 3 நாட்களுக்கு கொடுக்கணும். அதை விட முக்கியமாக பூப்படையும் நாட்கள்ல 2 வார காலம் 14 நாட்கள் அந்த பெண் பிள்ளைய ஒரே இடத்துல உட்கார வைக்கணும். இது நம்ம மரபுலயும் இயல்பு. இதெல்லாம் இயல்புல மனிதர்கள், முன்னோர்கள் மரபுல நமக்கு வழங்கப்பட்டது. அப்படிதான் இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க சும்மா ஒரு தண்ணிய ஊத்திட்டு 3வது நாளே அந்த பிள்ளைக்க பள்ளிக்கூடம் அனுப்புறீங்க. அதை விட படிப்பு முக்கியமா? ஒரு பெண் பிள்ளையினுடைய உடல் இன்னொரு உடலை தயாரிக்கிற தன்மையும் உள்ளது. அப்ப அந்த பிள்ளை பூப்படையும் போது அதை ஒரு 2 வார காலம் வீட்ல ஒரே இடத்துல அமர வைத்து, ஏன்னா அந்த இடுப்பு பகுதி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது அந்த இடுப்பு எலும்புகள், இந்த பெல்விஸ் ரீஜியன், அந்த இடுப்பு பகுதியில் உள்ள எலும்புகள் ஒரு கட்டமைப்பை கொண்டு வரும் நகர்ந்து. அந்த கருப்பை தயாராயிருச்சுன்னா அந்த கட்டமைப்புக்கு அதை கொண்டு வரும். அது கொண்டு வரும்போது அந்த தன்மைக்கு உடன்பட்டு அந்த பிள்ளைய ஒரு இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த முறைமாமன் பச்சை ஓலை கட்டி, ஒரு ஓலை கட்டி அதில் உட்கார வச்சிருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு தினமும் உளுந்து சம்பந்தப்பட்ட உளுந்தங்களி, உளுந்த கஞ்சி, நிறைய பலகாரங்கள், இனிப்பு இதெல்லாம் நிறைய கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த நாட்டுக்கோழி முட்டையில் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுப்பது, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை தெரியாத நபர்கள் இருந்தா நீங்க ஆரோக்கிய யோகா மையத்தோட தொடர்பு கொண்டு இந்த முறைகளை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த முறைகள் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இப்ப நிறைய இதை தொலைச்சிட்டாங்க. முக்கியமாக இந்த 14 நாட்கள். நான் இப்படி சொல்லும் போதே உங்களுக்கு தோணும், 10th எக்ஸாமு, +2 படிக்கிறா, பள்ளிக்கு போகணும். இந்த கல்வி, உடல் கல்வியை விட நீங்க படிக்கிற கல்வி பணம் சம்பாதிக்க தானே. அது எப்படி வேணா சம்பாதிக்கலாம். படிக்காதவங்க அதிகமாக தான் சம்பாதிக்கிறாங்க.
ஏன்னா இந்த சேலை கூட ஒரு பெற்றோர் அந்த பிள்ளைக்கு கொடுக்கலன்னா அவங்க பெற்றோரே இல்லை. இது வாழ்வியல் ஒழுங்கு. இதை மீறினா அந்த பிள்ளை வாழ்நாள் முழுவதும் சிரமப்படும். இதில் மிக கவனமா இருக்கணும். இதையும் மீறி நீங்க அந்த பெண் பிள்ளைக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு ஒரு செயலை அனுப்புனீங்கன்னா நீங்க சரியான பெற்றோரே அல்ல. இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த 3 நாட்கள் இந்த அரைக்கீரை விதை பாலில் கலந்து அந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் கருப்பை சம்பந்தப்பட்ட எந்த தொந்தரவுகளுமே வராது. அந்த பிள்ளையின் கருப்பை அவ்வளோ அழகாக செயல்படும். மாதவிடாய் சரியான சுழற்சியில் இருக்கும். அந்த பெண் பிள்ளை திருமணமாகி கருப்பெறும்போது அந்த கருவும் அற்புதமாக வளரும். இதை மனதில் இருத்தி மாதவிடாய் பூப்படையும் நாட்களில் அந்த பெண் பிள்ளையை 15 நாட்கள் ஓய்வில் இருக்கணும். நீங்கள் என்னமாவது பள்ளியில் சொல்லிக்கோங்க. அதை சொல்லிட்டு இதை அவசியம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய வாழ்வியல் ஒழுங்கு. இதை மனதில் வைத்து செயல்படுங்க. நன்றி.